ஹாய் காய்ஸ், நம்ம கோஸ்ட் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம ஜின்னுமே அந்த ஜிமினோட ரூமுக்கு வந்திருப்பான். ஸோ அப்போ ஜேகே பார்த்து செம்ம ஷோக் ஆகியிருப்பான். ஸோ அப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சடனாக அங்கே இருக்கிற ஒரு நைஃப் நம்ம ஜின்னோட நெக்கிட்ட ஸ்டாப் ஆகுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஜின்னும் ரொம்பவே ஷோக் ஆகிட்டு அப்படியே நம்ம ஜேகேவை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஜேகே ஒரு மாதிரி டெபிலிஷியஸ் ஸ்மோக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஜிமினை பார்த்துட்டு அப்படியே இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஜேகே நம்ம ஜிமின்கிட்ட சொல்கிறான், நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நீ இது விட்டு போனால் இந்த பிரச்சனைலாம் உனக்கு வராது. இப்போ நீ நான் சொன்ன பேச்சு கேட்கல. இப்போ பார்த்தியா, நீயே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்ட. எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும். அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ ஜிமின் ரொம்ப ஷோக்காக பார்க்குறான். ஸோ அப்போ ஒரு சேர் நம்ம ஜிமினோட முன்னாடி இது ஸ்டாப் ஆகுது. ஸோ நம்ம ஜேகே இதில் உட்காரு, அது அது ஃபஸ்ட்டு ஜின்னோட நெக்கிட்ட இருக்கிற அந்த நைஃப் எடு, அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஜேகே நீ உட்காரு, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமினுமே அங்கே உட்காரான். ஸோ உட்காந்துட்டு நம்ம ஜேகே பார்த்துக்கினா நம்ம ஜிமின் உட்காரல. ஸோ அப்படியே நம்ம ஜிமினோட முன்னாடி நான் இப்போ உனக்கு ஒரு 3 ரூல்ஸ் போட போகிறேன் அப்படின்னு கேட்குறான், சொல்கிறான். ஸோ அப்போ ஜிமின் ரூல்ஸா, நீ எப்படி எனக்கு ரூல்ஸ் போடலாம்? இது என்னோடய லைஃப், நான் விருப்பப்படி தான் வாழ்வேன் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஜேகே இது உன்னோட லைஃப் தான், பட் இப்போ எனக்கு சொந்தமானது அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஜிமினுக்கு மிகப்பெரிய ஷோக்கு. ஸோ அப்படி நம்ம இந்த பக்கம் அந்த நைஃப் நம்ம ஜின்னோட நெக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெக்கை கட் பண்ணுறான். ஐ மீன் இப்போ அப்படியே பிளட்டெல்லாம் ட்ராப்பாக விழுது. ஸோ அப்படியே ஜிமின் இது பார்த்துட்டு, ப்ளீஸ் ஜேகே, அவனை ஒன்றும் பண்ணிடாத, நான் நீ சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுறேன் அந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே நம்ம ஜிமின் கிட்ட சொல்கிறான், ஓகே, அப்போ ரூல் நம்பர் 1, நீ எங்கே போனாலும், இந்த ரூமை விட்டு எங்கே போனாலும் எனக்கு சொல்லிட்டு தான் போகணும். அண்ட் ரூல் நம்பர் 2 அப்படி சொல்கிறான். ஸோ இந்த வீட்டுக்கு உன்னை தவிர வேறு யாரும் வரக்கூடாது. அண்ட் ரூல் நம்பர் 3, இது 2த்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஜிமினுக்கு நான் எதுக்கு இல்லை நான் கேட்குறேன், அந்த நைஃபு எடு அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகேவுமே அந்த நைஃப் எடுக்கிறான். எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜின்னை அப்படியே ஓடி போகிறான் வெளியே. ஸோ அப்போ நம்ம ஜிமின் ஒன்றுமே தெரியாமல் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறான். ஸோ நம்ம ஜிமின் ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், ப்ளீஸ் காட், இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரீமாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு வேக்கப் ஆகிட்டு அப்படியே அவளுக்கு பார்க்குறான். நம்ம ஜேகே பியானுக்கு ஃப்ரண்ட்டாக தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஜிமினுக்கு புரியுது இது ட்ரீம் இல்லைன்னு. ஸோ நம்ம ஜேகே கிட்டே போய், ஜேகே, நான் காஃபி ஷாப்பு கிளம்பணும் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜேகே ஒன்றுமே பேசலை. ஸோ அதனால் நம்ம ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். ஸோ அப்போ நம்ம ஜேகே, பத்திரமா போயிட்டு வா அந்த மாதிரி சொல்கிறான். நம்ம ஜிமினும் ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஜின்னோட காஃபி ஷாப்புக்கு தான் போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே ஜின்னோட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜின்னு சொல்கிறான், ஜிமின், நான் நேற்று பார்த்தேன் ஜிமின், அவன் தான் ஜேகே, நீ பயப்படாத, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஐடியாவா? என்ன ஐடியா அந்த மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ ஜின் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரேயரிஸ்ட் இருக்கான். ஸோ சியோலில் தான் இருக்கான். ஸோ அதனால நான் அங்கே போகணும். அந்த ப்ரேயரிஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியும், என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால நான் என்ன சொன்னாலும் பண்ணுவான். நான் அங்கே போகணும், அண்ட் நீயும் என் கூட வா அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஜிமின் இல்லை, அவகிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். என்னது போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான்? அப்போ ஓகே ஜிமின், அப்போ உன்னோட வேலை என்னென்னா அவனுக்கு எந்த டவுட்டும் வராமல் பார்த்துக்கோ, ஓகேவா? நான் போய் அந்த ப்ரேஸ்ட் கிட்ட பேசுகிறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே
ஜின்னுமே அந்த ப்ரேயர்ஸ்க்கு கிளம்பி போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நைட் ஆகுது. ஸோ நம்ம ஜிமினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ நம்ம ஜிமினை வந்து பார்க்குறோம். ஸோ அது ஜின்னுக்கிட்ட இருந்ததா. ஸோ ஜின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ப்ரேயரிஸ்ட்டை பார்த்துட்டேன், ப்ரேயரிஸ்ட்டும் ஓகே சொல்லிட்டான், அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ஜிமினே வந்து ஓகே, அப்போ நீ எப்போ வருவேன்? நான் நாளைக்கு காலையில் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜ் வந்து எண்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஜின்னும் அண்ட் தென் அந்த ப்ரேயரிஸ்ட்டும் பூசருக்கு வந்துட்டான். ஸோ அப்படியே 3 பேரும் ஒரு சேர்ச்சில் தான் இருக்கான். அங்கே ஒரு கேண்டலெல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இதுக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜேகேயோட ஃபோட்டோவும் கூட அங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி அங்கே எல்லாம் இருட்டாக ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே எல்லாருக்கும் பயமாக இருக்குது. பட் அந்த ப்ரேயரிஸ்ட் வந்து கண்டினியூஸாக ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜின்னுக்கிட்ட போய், ஜின் எனக்கு பயமாக இருக்குது, அவள் எங்கேயோ வந்துட்டான்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ அப்போ ஜின்னு வந்து அவள் இங்கே வரணுன்னுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். என்ன ஜின் சொல்கிறேன்? அவள் இங்கே வந்தால் எனக்கு ஏதாவது பண்ணுவானோ? இல்லை, எதுவும் பண்ண முடியாது, என்னை நம்பு, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு ஸோ இவங்களும் இங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ சடனாக எல்லாமே வந்து டார்க்காகுது. அந்த ஈவினிங் வந்து அப்படியே நைட்டாக மாறுது. ஸோ அந்த கிளைமேட்டெல்லாம் ஒரு மாதிரி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. ஓ ஜிமின், நான் உனக்கு எவ்வளோ சொன்னேன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதுன்னு, பட் நீ கேட்டியா? இப்போ நீயே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு பார்த்தியா? அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி பார்த்தா அங்கே ஜேகே தான் நிற்குது. ஸோ அப்படியே ஜேகே வந்து நம்ம ஜின்னுக்கிட்ட வந்து, நீ எனக்கு அன்றைக்கும் துரோகத்தான் பண்ண, இன்றைக்கும் துரோகம் தான் பண்ண. நீ எதுக்காக இப்படி பண்ணுற ஜின்? நான் தானே என் ஃப்ரெண்டு. நீ மட்டும்தான் எனக்கு இருந்த ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஃப்ரெண்டு. நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல? டேய், நான் என்னடா உனக்கு பண்ணேன்? இல்லை, நீ எனக்கு சொன்னல என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பையன் கூட இருந்தான்னு. என்ன போய் சொன்னேன்? அது 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 நான் அது ஜேகே, அது நான் சொல்லுறேன் ஜேகே. இன்னும் என்னத்தை தான் சொல்லணும்? அதான் என்னை சாவடிச்சிட்டேன்ல எல்லாரும் சேர்ந்து. ஜேகே, நான் மூடிட்டிரு. நான் உயிரோடு இருக்கப்போ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு கூட என் கூட இருக்கலை. இப்போ நான் செத்து போயிட்டேன். இப்போ இந்த ஜிமின் என் கூட இருப்பான். அந்த மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வரான். அப்போ ஜிமின் வந்து அப்படியே பேக் போகிறான். ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரே பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே அந்த பேரண்ட்ஸ் பக்கம் ஹேண்டு நீட்டுறான். ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸ் அப்படியே பறந்து போய் ஒரு மூலையில் விழுறான். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த முதுகெல்லாம் அப்படியே கீழே வந்து இதாகிடுச்சு. ஸோ அப்படியே பெயினாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் இந்த 2 பேருமே ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜேகே வந்து அப்படியே ஜிமின் கீழே வந்து, வா பேபி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போகிறான். ஸோ அப்போ ஜின் வந்து நம்ம ஜேகேக்கு முன்னாடி வந்து, ஜேகே அவனை விட்டுரு, அவன் என்ன தப்பு பண்ணா உனக்கு? அவன் என்ன தப்பும் பண்ணலடா, நான் தான் எல்லாம் தப்பு பண்ண போகிறேன், விடு, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஜின் வந்து அங்கே இருக்கிற ஒரு க்ரோஸ் மாதிரி எடுத்துகிட்டு அங்கே ஜேகே முன்னாடி காமிக்கிறான். ஸோ ஜேகேக்கு வந்து அது ஒரு மாதிரி இது அப்படியே ஜேகே வந்து, டேய் இது எடுடா, இது எடு. இல்லை ஜேகே, நான் எடுக்க மாட்டேன், நீ அவரோட ஹேண்டை விட்டுரு. இல்லை, நான் விட மாட்டேன், எனக்கு ஜிமின் வேணும். ஹேய், அவன் என்ன பொம்மையாடா உன் கூட அனுப்புறதுக்கு? அவள் ஹியூமன்டா. எனக்கு தெரியாது, எனக்கு ஜிமின் வேணும் அப்படின்னு வந்து சொல்லி அங்கே இருக்கா. ஸோ அப்போ ஜின்னுமே வந்து அங்கே இருக்கிற ஒரு ஓட்டர் மாதிரி இருக்கான். ஸோ அது வந்து ஓட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஜேகேயோட அப்படியே உடம்பெல்லாம் தேய்ச்சிடறான். ஸோ அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி எரியுது உடம்பெல்லாம். ஸோ அப்படியே கீழே வந்து ஃப்ளோரில் உட்காந்துட்டு, டேய் ஜின், நீ என்னடா பண்ணுற? நான் ஒன்று ஃப்ரெண்டு தானே, ப்ளீஸ் இது ஸ்டாப் பண்ணு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஸ்டாப் பண்ணு, அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஜின்னு வந்து, இல்லை ஜேகே, நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா அந்த மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல
ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அகெயின் நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னோட வீட்டில் தான். ஸோ ஜின்னோட வீட்டில் நம்ம ஜிமின் வந்து சாரி ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்கே ஜின்னோட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி நம்ம அந்த கேர்ள் வந்து நம்ம ஜின்னுக்கிட்ட சொல்கிறான், ப்ளீஸ் சின்னப்பா எனக்காக இது மட்டும் பண்ணுங்கள், ஜேகேக்கிட்ட இது மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கு தெரியும் இல்லை எனக்கு என்ன நோய் இருக்குன்னு, இன்றைக்கும் நாளுக்குன்னு தெரியாது. அதனால தான் ஜேகேயை என்னால் கஷ்டப்படுத்த முடியலை. ஸோ ஜேகேக்கிட்ட சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன் ஜேகேக்கிட்டேருந்து எப்படியாவது பிரேக்கப் பண்ணிக்கணும்னு. அப்புறம் வந்து சொல்கிறான், ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்குது. ஸோ அதில் டாக்டர் சொல்லியிருக்கான் ஒரு மாதத்துக்கு ஐ மீன் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சர்ஜரி இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா ஒரு சர்ஜரி இருக்குது. ஸோ அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உயிர் வாழுமா இல்லைனா தெரியல. ஸோ அதுதான் சொல்கிறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ நம்ம இன்னுமே வந்து இது பாருங்கப்பா அழாதீங்க, நான் ஜேகேக்கு சொல்லி வைக்க பார்க்குறேன், இல்லைண்ணா இது சொன்னால் ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஒன்றுமே சொல்ல வேணாம், ரொம்ப ஃபீல் பண்ணுவான் என் பேபி. எனக்கு தெரியாது அப்பா, பட் எனக்கு என்னோடய ஜேகேயை விட்டு போகணுன்னு மனசு வரலை. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நான் இங்கே உயிர் வாழ்கிறது ஐ மீன் இந்த வேர்ல்டில் அந்த கடவுளுக்கு பிடிக்காத போல், அதான் என்னை சீக்கிரமாக எடுத்துக்க பார்க்குறேன். இட்ஸ் ஓகே ஹயம், நீங்கள் வந்து ஜேகே கிட்ட சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பாய் கூட இருந்தேன்னு, அந்த மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ அதுதான் நம்ம ஜின்னுமே வந்து நம்ம ஜேகே கிட்ட சொல்லியிருப்பான் அன்றைக்கி. ஸோ அப்போ நம்ம ஜின்னு வந்து இதை ஜேகே கிட்ட சொல்கிறான். ஸோ அப்போ ஜேகே வந்து அங்கே அப்படியே உட்காந்து க்ரை பண்ணுறான். ஸோ நம்ம ஜிம்மினுக்குமே வந்து அழுக வருது. ஸோ அப்போ சடனாக நம்ம ஜேகே வந்து அந்த அழுகதை ஸ்டாப் பண்ணி ஒரு மாதிரி டெவிலிஷாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்போ ஜின்னு வந்து பார்க்குறான் என்ன இங்கே நடக்குதுன்னு. ஸோ அகெயின் அங்கே ரொம்ப இருட்டாகிறான். ஸோ அப்போ வந்து அது ஐ மீன் யாரும் பக்கத்தில் இருந்தாலும் கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு இருட்டு டார்க்னஸ். ஸோ இப்போ வந்து அகெயின் சரியாக சடனாக லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. ஸோ அப்போ நம்ம ஜின்னு வந்து சுற்றி பார்க்குறான். பட் யாருமே இல்லை, நம்ம ஜேகே இல்லை, நம்ம ஜிமினும் அந்த ப்ரேரிஸ்ட்டும் ஜின்னும் தான் இருக்கான். ஸோ அப்போ ஜின்னுக்கு வந்து ஒரு இது பார்க்குறான் ஃப்ளோரில். ஸோ அந்த ஃப்ளோரில் வந்து ப்ளட்டில் எழுதிருக்கான். அது என்ன எழுதிருக்கான்னா வந்து இன்றைக்கி வந்து February 13. ஸோ சரியாக நைட்டு 11 மணிக்கு நீ சொன்ன சேலஞ்சை வின் பண்ண போகிறேன் அந்த மாதிரி வந்து எழுதியிருக்கான். ஸோ இது நம்ம ஜின்னை பார்த்துட்டு ஜின்னுக்கு மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். ஸோ அப்போ நம்ம ஜின்னு வந்து இன்னும் இது மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கியா அந்த மாதிரி இருக்கான். ஸோ நம்ம ஜிமின் வந்து என்ன இது அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ அப்போ ஜின்னு வந்து இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் நீ பண்ணு அந்த மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ ஜிமினுமே ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் வந்து அந்த ரூமில் இருக்கான். ஸோ அந்த ரூமில் டோர் கிட்டேருந்து அந்த உப்பு மாதிரி பவுடர் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இது பண்ணுற லைன் மாதிரி. ஸோ எந்த காஸ்ட்டுமே உள்ளே வரக்கூடாதுன்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கீழே ஃப்ளோர்லேயும் ஒயிட் கலர் ஒரு பவுடரால் அங்கே கீழே ஸ்டார் மாதிரி போட்டிருக்கான். அண்ட் அங்கே கேண்டில் எல்லாம் இது பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் வந்து அங்கே டேபிள் வந்து உட்காந்துருக்கான். ஸோ நம்ம ஜிமினோட மைண்ட் வச்சுனா ப்ளீஸ் காட் இது எப்படியாவது ஸ்டாப் ஆகணும். தூங்காதடா ஜிமினா முடிச்சுக்கிட்டு இருக்கு அது மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ட்ரை பண்ணுறான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. பட் நம்ம ஜிமினாக்கா முடியலை. ஸோ தூக்கமாக வருது. ஸோ அப்போ டோர் வந்து யாரும் நோக் பண்ணுறான். ஸோ நம்ம ஜிமினா வந்து பார்க்குறான். அப்போ அங்கே ஜிந்தா டேய் ஜிமினா கதை ஓப்பன் பண்ணுடா அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஸோ அப்போ ஜிமினுக்கு வந்து ஒரு தேர்ட் வந்து மைண்டில் ஏறுது. நம்ம ஜின் சொல்லியிருப்பான் யார் வந்தாலும் டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பான். ஸோ சரியாக இப்போ டைம் பார்த்தா டைம் வந்து சரியாக 12th பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வாய்ஸ் கேட்குறான் ஜிமின் இப்போ டோர் ஓப்பன் பண்ணு இப்போ எல்லாம் ஓகே தான் அப்படின்னு வந்து. ஸோ அப்போ ஜிமின் வந்து சரியாக டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அங்கே ஜின் தான் வந்திருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜின் உள்ளே வரான். ஸோ அப்போ நம்ம ஜிமினை வந்து ஜின்னை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஓகே தானே அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ அப்போ ஜின் வந்து ஒரு மாதிரி டெவிலிஷாக ஸ்மார்க் பண்ணிவிட்டு
இப்போ எல்லாமே ஓகே தான் பேபி. அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம ஜீமினாக்கா வந்து செம்ம ஷோக். ஸோ வந்திருக்குது ஜேகே தான். ஓகேடா, நான் இது டியூஷர்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. நான் இது இங்கிலீஷ் ஸ்டோர் தான் படிச்சிருக்கேன். ஸோ அதுதான் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேடா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய்.